இண்டிகோ நிறுவனத்தில் வேலை செய்கிற பணிப்பெண்ணுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை. எப்படி நியூஸு? யார் பண்ணா தெரியுமா? திமுகவில் இருக்கிற ஒரு உறுப்பினர். அவர் ஏதோ ஒரு போஸ்டிங் இருக்கிறாரு. பாவம் இண்டிகோ நிறுவனம் ஃப்ளைட்டில் போயிட்டு இருந்திருக்கிறாப்புல, கை நம்ம இருந்திருக்குது. அதான் பக்கத்தில் வந்த பிள்ளைய கொஞ்சம் செக்ஸுவல் அப்யூஸ் பண்ணிட்டாரு. இதெல்லாம் இந்த சூரியன் போட்ட டிவி ஒன்று இருக்குல்ல, அந்த டிவிக்கு தெரியாது. வேணா இந்த நியூஸ் எல்லாம் நம்ம எடுத்து கொடுப்போம். வேணா போட்டால் போடுறோம், போடலைன்னா போயிட்டு பச்சிடறோம். அவனுக்கு கண்டென்ட் வந்து விஜய் தான், வேறு யாரும் கண்டென்ட் கிடையாது. ஓகேவா? அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த மாதர் சங்கம்னு ஒன்று இருக்குது. அதாவது பெண்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு சங்கம். இப்போ இந்த இண்டிகோ நிறுவனத்தில் வந்து ஒரு பணிப்பெண்ணுக்கு வந்து பாலியல் தொல்லை, 2 வயசு குழந்தைக்கு வந்து பாலியல் தொல்லை. இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் நடந்த பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பாலியல் தொல்லை விஷயங்கள் நிறையா நடந்திருக்குல்ல. அதுக்கெல்லாம் வாய் திறக்காத இந்த மாதர் சங்கம், விஜய் அண்ணனோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல சங்கீதா, அவங்கள பற்றி ஏதாச்சும் பேசுனாலோ இல்லை அவங்கள மன உளைச்சலுக்கு ஆளாக்குனாலோ நாங்கள் வந்து அவங்களுக்காக நிற்போம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. மாதர் சங்கம் இப்போ தான் இருக்குதுன்னே எனக்கு தெரியும். இத்தனை நாளாக வந்து எல்லாம் குறைக்க விட்டு நல்லா தூங்கிட்டு கறிவிருந்தோட போட்டு நல்லா கடிச்சு எரிஞ்சிட்டு நீட்டாக படுத்துட்டு இருந்தாங்க போல். திடீர்னு வந்திருக்காங்க மாதர் சங்கம். திடீர்னு கோவம் வந்துருச்சு போல் சங்கீதாக்காவை பேசணும். பார்த்தே எப்படி சூப்பராக இருக்குது. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஷாக்கிங்கான நியூஸு. இது நான் தினத்தந்திலையோ தினமலர்லையோ ஒரு மாதத்துக்கு முன்னாடி பார்த்தேன். கிட்டத்தட்ட ஒரு 12 டிஸ்ட்ரிக்ட் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியோட பற்றாக்குறை அதிகமாக இருக்கான். எப்படி? அதாவது தண்ணியே இல்லாமல் நம்ம வந்து இருக்கோமா, காலியாக போகுது, சீக்கிரமாக வந்து முடிய போகுது தண்ணி. அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் நம்ம இருக்கோமா? நம்ம எந்த ஒரு குரூஷியல் ஸ்டேஜில் இருக்குன்னு பார்த்துக்குங்க. மணல் கொள்ளை, கண்டிப்பாக மணலை வந்து கொள்ளையடிச்சு தான் இருக்கிறாங்க. அப்புறம் மலையை வந்து வெட்டி உடச்சி அதில் இருக்கிற கல்லை வந்து கனிம வளத்தை கொள்ளையடிக்கிறது, அதுவும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்ட்ரி கட்டுறது, கழிவு நீர் அதில் கலந்து விடுறது. ஃபேக்ட்ரி கட்டி விட்டு ஃபேக்ட்ரி நம்மக்கிட்ட இருந்து நிலத்தடி நீரை ஃபுல்லாக எடுத்துக்கிறான். அப்புறம் எங்கே தண்ணி இருக்கும்? எல்லாத்துக்கும் தண்ணியும் காசு கொடுத்து வாங்கி குடிக்கிற நிலமை ஆல்ரெடி வந்துருச்சு. இதுக்கு மேலே தண்ணி இல்லைன்னா கார்பரேட்டிட்ட கையேந்திர நிலமை மறுபடியும் வரும் எல்லாத்துக்கும். என்ன நான் சொல்கிறது? தண்ணி தேவையை போக்குற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஏதாச்சும் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நம்ம வெளியே போனால் நமக்கு தண்ணி வேணும்னு சொல்லி பாட்டில் அடைச்சி வச்சுருப்பான். அந்த தண்ணி வாங்கி குடிச்சிட்டு தான் இருக்கோம். இன்னும் நிறையா ஊரில் நிறையா கிராமத்தில் தண்ணி இல்லாமல் ஒவ்வொரு 3 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர்னு நடந்தே போய் தண்ணியை, அது ஊற்று பறிச்ச தண்ணியை இன்னும் பிடிச்சி குடிச்சிட்டு தான் இருக்காங்க. காசு வாங்கி குடிக்கிற கிராமமும் இருக்குது. அதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் எங்கே நடக்குது ஏது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நியூஸ் போடுறதுக்கு எவனுக்கும் துப்பு கிடையாது. அதே மாதிரி இன்றைக்கி விஜய் அவர்கள் வந்து தஞ்சை வந்து போயிருக்காரு. எப்பவும் போல் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துருக்காரு, பேசிகிட்டு இருப்பார். இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றி எப்படியெல்லாம் ட்ரோல் பண்ணி வீடியோ வரும்னு மட்டும் பாருங்கள். ஏன்னா இதெல்லாம் தான் பேசுகிறதுக்கு மீடியா இருக்கிறானுங்க. மற்றபடி நாட்டில் நடக்கிறத வந்து பேசுகிறதுக்கெல்லாம் மீடியா கிடையாது. ஸோ மீடியாவில் எது பேசினாலும் இது உண்மையை நினச்சிட்டு முட்டாள்தனமாக எதையும் யோசிக்காதீங்க. ஸோ புரிஞ்சு நடந்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 2026 தேர்தலில் சிந்திச்சு வாக்களிங்க. இவங்களுக்கு தான் வாக்களிக்கணும்னு நான் சொல்ல விரும்பல. உங்களுக்கு யார் நல்லவங்க, யார் கரெக்டாக பண்ணுவாங்கன்னு தோணுதோ அவங்களுக்கு பண்ணுங்கள். ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் ஏதாச்சும் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்மளோட MR Veni சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.